அது ஒண்ணும் இல்லைங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து, அத மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சரியான இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். பாதுகாப்பான இடம் மட்டும் கிடைச்சதுன்னா, அங்க இருக்கிற மொத்தத்தையும் திருடிட்டு வந்துருவேன். அப்படியாப்பா? அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு இடம் எனக்கு தெரியும். உனக்கு அந்த இடத்த நான் காட்டுறேன். ஆனா நீ திருடுறதுல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கணும். சரி, முதல்ல அந்த இடம் எங்க இருக்கு? எப்படி போகணும்னு சொல்லு. நாளைக்கு ராத்திரி அங்கிருந்து எல்லாத்தையும் திருடிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து உன் பங்கை நான் கொடுத்துட்றேன். கணேசன் கிட்ட தன்னோட இடத்த பத்தி சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் ராத்திரியே ரத்னம் கணேசனுக்கு முன்னாடியே போய் அங்க இருக்கிற செல்வங்களை திருடலான்னு நினைச்சுக்கிட்டு அந்த செல்வங்கள் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அப்ப அங்க தயாரா அபிமன்யு, வரதன், அப்புறம் சசிரேகா, கணேசன், பாதுகாவலர்கள் எல்லாம் தயாரா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அங்க பார்த்த ரத்னத்துக்கு அதிர்ச்சியில உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவரு திருடின செல்வங்கள் எல்லாம் அங்க இருக்கு. ரத்னத்துக்கு ஒண்ணுமே புரியாம திருன்னு முழிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அவசர அவசரமா பீமனும் கிருஷ்ணனும் வராங்க. அங்க இருக்கிற செல்வங்களை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ரத்னத்தை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த செல்வங்கள் எல்லாத்தையும் திருடினாருன்னு தானே எங்க அப்பாவை நீங்க சிறையில் அடைச்சிங்க. ஆனா இந்த செல்வங்கள் எல்லாம் இங்கதானே இருக்கு பெரியப்பா. என்ன மன்னிச்சிருங்க, நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, உன் பெரியப்பாவும் என்னுடைய மாமாவும் 2 பேரும் சூதாட்டத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. சூதாட்டத்துல தோத்ததால நிறைய கடன் ஆயிடுச்சு. அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு இங்க இருக்கிற மொத்த செல்வங்களையும் யாருக்கும் தெரியாம திருடிட சொன்னாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் பங்கும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நானும் அப்படியே செஞ்சேன். அதுதானே தவிர நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சுயநலமா உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் திருடின செல்வங்களை கொடுத்துடுறேன், இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு பீமசேனனை மிரட்டினேன். அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த திருட்டு பழிய உங்க அப்பா மேல போட்டுட்டு சிறை தண்டனை கிடைக்கிற மாதிரி செஞ்சோம். இது எல்லாத்தையும் கேட்ட பாதுகாவலர்கள் 3 பேரையும் இழுத்துட்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிட்டு பலராமனை நிரபராதின்னு விடுதலை செய்யறாங்க. அபிமன்யு சசிரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சொன்ன வாக்குப்படியே கணேசனுக்கு அவரோட பங்க குடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வியாபாரத்தோட பங்கையும் குடுக்கறாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்த கணேசன், பாத்தீங்களாமா, நான் ஒரு சோம்பேறி, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? அநியாயமா சிறையில இருந்த ஒரு நிரபராதிய காப்பாத்துனது மட்டும் இல்லாம ஒரு அன்பான ஜோடி பிரியாம பார்த்து அவங்க கல்யாணத்தை கிட்ட இருந்து பாத்துட்டு வரேன். அதோட அவங்களோட வியாபாரத்துல இருந்து எனக்கு பங்கும் கொடுத்தாங்க. இப்போது நான் ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன்னு நீ நம்புறியாமா? நீ தெளிவானவனு எனக்கு முன்னாடியே தெரியும்பா. ஆனா நம்ம ஊர்ல அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கல. அதுக்காக தான் உன்னை நான் அந்த திட்டினேன். அன்னைக்கு மட்டும் நான் அப்படி திட்டலன்னா நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆளா இருப்பியா? ஒரு பெத்த அம்மா என்ன நினைப்பாங்க? தான் பையன் எப்பவும் நல்லா இருக்கணும்னு தானே. அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறியாமா? இல்ல அந்த வேலையும் என்னைய பாத்துக்க சொல்ல போறியா? நான் முன்னாடியே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வச்சுட்டேன்டா. நாளைக்கே போய் அவங்கள ஒரு நல்ல முகூர்த்தனால பாக்க சொல்லிட்டு வரேன். இப்படி கணேசன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரத்திலேயே நல்ல வியாபாரியா உயர்றாரு.